students, welcome you all to the video lecture on chapter number 4 linear equations in two variable example 2. Question pathina, write each of the following as an equation in two variables. So kuduthirukka over equation me நம்ம வந்து linear equation in two variables அந்த formatல எழுதணும். So linear equation in two variables ஓட general format பாத்தீங்கன்னா ax plus by plus c equal to 0. அதாவது இங்க வந்து x என்றது ஒரு வேரியபிள் y என்றது ஒரு வேரியபிள். அதனால தான் இத வந்து linear equation in two variables அப்படினு சொல்வோம். So x ஓட கோஎஃபிஷியன்ட் a, y ஓட கோஎஃபிஷியன்ட் b, அதுக்கு அப்புறம் இங்க c என்றது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் which is equal to 0. So இப்ப இது ஜெனரல் ஃபார்மட். என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை இந்த ஜெனரல் ஃபார்மட்ல எழுதுங்க அப்படின்றாங்க. So இங்க x இருக்கா, இங்க x இருக்கு. இங்க y இல்லையா, அப்போ y இருக்கா மாதிரி நம்ம எழுதணும். And then right hand sideல பாத்தீங்கன்னா 0 இல்ல, இங்க -5 இருக்கு. அப்போ right hand sideல 0 வர மாதிரி எழுதணும். And then constant term இருக்கு. So left hand sideல constant term வர மாதிரி எழுதணும். So அந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை ரீரைட் பண்ணி எழுதணும். So first subdivision பாத்தீங்கன்னா x is equal to -5. So இப்போ first right hand sideல 0 இருக்கு. அப்போ முதல்ல 0 வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா right hand sideல என்ன term இருக்கோ அதை left hand sideக்கு கொண்டு வந்துடணும். So இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து -5 இருக்கு. So மைனஸ்ல ஏதாவது டேர்ம் வந்தா லெஃப்ட்க்கு வரும்போது பிளஸ் ஆயிரும். இங்க ரைட் ஹேண்ட் சைடுல பிளஸ்ல இருக்கு. சப்போஸ் +5 இருக்குன்னா லெஃப்ட்ல வரும்போது -5 ஆயிரும். -5 லெஃப்ட்ல வரும்போது +5 ஆயிரும். So அந்த கான்செப்ட் படி இங்க பாத்தீங்கன்னா x இந்த -5 லெஃப்ட்ல போகும்போது என்ன ஆயிரும் +5. இந்த -5 தான் லெஃப்ட்ல போயிடுச்சு. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல எதுவுமே இருக்காது. So 0 ன்னு எழுதிடலாம். இப்போ இத இந்த ஜெனரல் ஃபார்மட் கூட கம்பேர் பண்ணுங்க. So x க்கு கோஎஃபிஷியன்ட்டா a ன்றது இருக்கணும். இங்க x கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லனா என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஏனா 1 into x தான் x. So இப்போ இந்த x நான் எப்படி எழுதலாம் 1 into x அப்படினு எழுதலாம். Then y term இங்க இருக்கு. இங்க எனக்கு y term இல்ல. So எதுவுமே இல்லனா அங்க வந்து 0 இருக்குன்னு அர்த்தம். So இப்ப அந்த 0வை एक्चुअली நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 0 into y ன்னு எழுதலாமா? ஏனா 0 into y it is nothing but 0. So இப்ப இங்க எதுவுமே இல்லனா அது 0 ன்னு அர்த்தம். 0வை நான் எப்படி எழுதலாம் 0 into y ன்னு எழுதலாம். ஏனா y டேர்மே கிடையாது. அதனால 0 into y. Then கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு +5 இருக்கு which is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் இது கூட கம்பேர் பண்ணுங்க. x டேர்ம் இருக்கு, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. y டேர்ம் இருக்கு, அதுக்கு கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கு which is equal to 0. So இது கரெக்ட்டா இருக்கு. So இந்த ஃபார்மட்ல எழுதிட்டு இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த மல்டிப்ளிகேஷன் டேர்மை நம்ம டாட்டாவும் எழுதலாம் சிம்பிளா. அதாவது 1.x plus 0.y plus 5 equal to 0. So இங்க டாட்ன்றது which is equal to multiply symbol. So இதுதான் வந்து linear equation in two variable general format. So இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனை சால்வ் பண்ணலாம். So செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா y is equal to 2 இருக்கு. So as usual நான் சொன்னது right hand sideல 0 இருக்கணும். So இப்போ இங்க 0 இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த 2வை left hand sideக்கு கொண்டு வந்துடலாம். So இங்க எதுவுமே இல்ல, சைன் வந்து 2க்கு முன்னாடி எந்த சிம்பலுமே இல்ல அப்படின்னா இது என்னன்னு அர்த்தம்? இது வந்து +2 அப்படின்னு அர்த்தம். So இப்போ இந்த +2வை நான் வந்து left hand sideக்கு கொண்டு போறேன் அப்படின்னா என்ன ஆயிரும் -2 ஆயிரும். So இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆயிரும் y +2 right hand sideல இருக்கு, அது left hand side போகும்போது y - 2 equal to 0 ன்னு ஆயிரும். So இப்போ பாத்தீங்கன்னா இங்க x டேர்மே இல்ல. So நம்ம previous problem பார்த்த மாதிரியே so இங்க x டேர்மே இல்லனா அங்க 0 இருக்குன்னு அர்த்தம். So இப்போ அந்த 0வை நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம் 0 into x ன்னு மென்ஷன் பண்ணலாம். So first term x எதுவுமே இல்லாத 0 into x ன்னு மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி y கூட எதுவுமே இல்லனா it is equal to 1 into y. ஏனா 1 into y it is equal to y. So y ஓட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால நான் அத 1 into y minus 2 equal to 0. இந்த மாதிரி எழுதலாமா? இப்போ இத கம்பேர் பண்ணுங்க. So ax உம் இருக்கு, by உம் இருக்கு, c தான் வந்து -2. So ஒன்னு இப்படியே விடலாம். அப்படி இல்லனா 0.x plus 1.y minus 2 equal to 0. டாட்ன்றது மல்டிப்ளிகேஷன். So coming to the third subdivision. Third subdivision பாத்தீங்கன்னா 2x equal to 3. So இங்க அதே மாதிரி right hand sideல 0 வரணும். அப்போ இந்த right hand sideல இருக்க term left hand sideக்கு கொண்டு போவோம். So இங்க எதுவுமே சைன் இல்லையா 3க்கு முன்னாடி, அப்ப இது +3 அப்படின்னு அர்த்தம். So +3 left hand side போகும்போது 2x minus 3 equal to 0 இந்த மாதிரி ஆயிரும்.
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2. ஸோ ஏவும் இருக்கு. அடுத்து y டேர்ம் இருக்கா, இங்க y டேர்மே இல்லை. அப்போ y டேர்மை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ yன்றது இல்லைன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. 0 நான் எப்படி மென்ஷன் பண்ணலாம், 0 இன்டூ y மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா y டேர்ம் தான் இங்க கிடையாது. ஸோ 2x பிளஸ் 0 இன்டூ y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த இன்டூவை நான் என்னன்னு மென்ஷன் பண்ணலாம், டாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். 0 டாட் y minus 3 equal to 0. உங்களுக்கு வேணா இங்கே ஒரு டாட் வச்சுக்கலாம். 2 dot x plus 0 dot y minus 3 equal to 0 அப்படியும் போடலாம். So coming to the fourth subdivision, 5y equal to 2. So இங்கே அதே மாதிரி 2க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. ஸோ அப்போ plus 2 இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது plus 2 வந்து minus 2 அப்படின்னு ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x இல்லை. ஸோ எக்ஸ் இல்லைன்னா அது 0ன்னு அர்த்தம். 0வை எப்படி மென்ஷன் பண்ணலாம், 0 இன்டூ எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5y மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கு. ஸோ எக்ஸ் டேர்ம் இருக்கு, ஒய் டேர்ம் இருக்கு, சியும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 0 இன்டூ எக்ஸை எப்படி மென்ஷன் பண்ணலாம், 0 டாட் எக்ஸ் பிளஸ் 5y மைனஸ் 2 equal to 0. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாமா? ஸோ இதுதான் ஃபைனல் 4th ப்ராப்ளமோட ஆன்சர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.